வாழ்க்கையில் என்ன சிக்கல்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் தொடர்ந்து அதை சந்திப்போம் என்றால் வெற்றி மேல் வெற்றி நமக்கு உண்டு என்பதை கொடி இறக்கம் நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறது. அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை நாம் நமது அனுதின வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். ஆவே மரியா. அன்னையின் திருக்கொடியானது 2ஆம் முறை மேல் நோக்கி ஏறுகிறது. இரண்டாம் முறை அன்னையின் திருக்கொடியானது இறக்கப்படும் பொழுது அங்கு ஏற்பட்ட சிக்கல்கள். அலைகடலாய் திரண்டு நிற்கும் மக்கள் அன்னையை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அக்காலத்தில் ஆங்கிலேயர்கள் கடலில் தத்தளிக்கும் போது அன்னையை நோக்கி ஜெபித்தார்கள். அதுபோல இன்று அலைகடலாய் கூடி நிற்கும் மக்கள் அனைவரும் அன்னையை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கட்டுமரத்தால் ஆன கொடிமரத்தில் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் மேலே ஏறி கொடிமரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை நீக்கி அங்கிருந்த அன்னையின் திருக்கொடியானது சிக்கல்களில் இருந்து நல்ல முறையில் அன்னையின் திருக்கொடியானது மேலிருந்து 3ஆம் முறையாக கீழே இறக்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மால் முடியாதது எதுவும் அல்ல. ஆரோக்கிய அன்னையின் பாதங்களில் நமது வேண்டுதல்களை வைத்து மன்றாடுவோம். வெற்றி நிச்சயம். ஆவே மரியா. மரியே வாழ்க. வாழ்க்கையில் என்ன சிக்கல்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் தொடர்ந்து அதை சந்திப்போம் என்றால் வெற்றி மேல் வெற்றி நமக்கு உண்டு என்பதை கொடி இறக்கம் நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறது. அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை நாம் நமது அனுதின வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம்.